காமராஜ் அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த வகையில் ஒரு செய்தி இங்கு கல்வெட்டு அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எப்படி என்று சொன்னால், அவர் ஒரு 12 முறை காங்கிரஸ் கமிட்டி தலைவர், 12 முறை, 9 முறை 9 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர், 9 ஆண்டுகள் முதல்வராக இருந்தவர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கிய ஒரு மகான். இந்த அளவிற்கு வாழ்ந்து வாழ்க்கையிலே இப்போ ராஜேஷ் ஐயா சொன்னது போல தந்தை பெரியார் அவர்கள் பச்சை தமிழர் என்று சொன்னார். அது நான் பச்சை தமிழர் என்ன கலர் தானே இது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே பச்சை என்று தூய்மை என்று ஒரு பொருள் உண்டு. அதை தான் பெரியார் அவர்கள் காமராஜருக்கு பச்சை தமிழன் என்று அவர் சொன்னார். இந்த அளவிற்கு ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது ஒரு 60 ரூபாய் பணம், 10 கதர் சட்டை, 10 கதர் வேட்டி, எண்ணி பாருங்கள். இப்போது எந்த ஒரு அரசியல் தலைவராக உங்களால் காட்ட முடியுமா? இதை தான் இங்கே ஒரு பட்டியல் போட்டு அவர் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார், இத்தனை ஆண்டுகள் இங்கு இந்த மக்களுக்காக பணியாற்றினார் என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும். அவர் எப்படி பணியாற்றினார் என்று தெரிந்து கொள்ள ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். கன்றாம்பட்டில் அந்தோணிசாமின்னு ஒருத்தர் வீடு வீடாக போய் கையெழுத்து வாங்குறார். கையெழுத்து வாங்கி என்ன எதிராக ஒரு 6000 ஏக்கர் நிலம் இருக்குது இந்த பகுதியில். இங்கே வர தண்ணிலாம் தென்பெண்ணை ஆற்று தண்ணி தான் வீணாக போயிட்டுருக்கு. இங்கே ஒரு அணை கட்ட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களிடம் கையெழுத்து வாங்கி அதை அஞ்சல் அனுப்புகிறார். நேரில் துணி கொடுக்கல, அஞ்சல் அனுப்புகிறார். அதை பார்த்து உடனே அந்த இடத்தை ஆய்வு செய்து அந்த இடம் அணை கட்டப்பட்டது. அதுதான் சாத்தனூர் அணை. அதை விட ஒரு பெரிய செய்தி, இன்னொரு செய்தி என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த பொறியாளர் இருக்கார் பாருங்க, அந்த பொறியாளர் புழைக்கு தெரியாத பொறியாளர், இப்போ இருந்தாலும் அதான் அவர் பேர். அந்த பொறியாளர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எஸ்டிமேட்லாம் ஆகிட்டு மிச்சம் ஒரு 10,000 ரூபா மிச்சம் ஆச்சு. 10,000 ரூபா மிச்சம் இருக்குது. ஏன் எடுத்து தந்தாரா அவர்கிட்ட 10,000 ரூபா உடனே என்ன சொன்னாரா, அந்த 10,000 ரூபாய் என்ன பண்ணுறாரு, பூங்கா அமையினாராம். அந்த பூங்கா தான் காலங்களில் அவள் வசந்தம் பாடலை, நம்ம ஜிம்மி இன்னசென்ட் பாடினது, எம்ஜிஆர் பாடின பாடலை எங்கே நடக்குது, அந்த இடத்துல தான் அந்த 10,000 ரூபா பார்க்கு தான். இன்றைக்கு கூட அது வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. டாக்டர் மதிப்பு, அதாவது கையெழுத்து போடணும் முதல்வர், அவர் என்ன சொல்றாரு, மருத்துவர் காமராஜையா கை நாட்டி எந்த அப்பம் வச்சுக்கிறான் பாருங்க சொல்றாரு. அவனுக்கு அந்த டாக்டர் அந்த பதவியை கொடு அப்படின்னு தந்தார். அணுவாக பார்த்து அணுவாக செய்து நம்ம செதுக்க வைத்த தமிழ்நாடு இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலேயே முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு செய்தி, குஜராத்திலே நமது அமித்ஷா பிறந்த மாநிலம், நமது பாரத பிரதமர் பிறந்த மாநிலம், அந்த இடத்துல 10ஆம் வகுப்புல 58 விழுக்காடு மாணவர்கள் தேரவில்லை. இன்னும் அந்த நிலைக்கு அவர்கள் வளரவில்லை. ஆனால் நம்முடைய தமிழகத்திலே இன்றைக்கு உயர்கல்வி படித்தவர்கள் 51 விழுக்காடு, இந்தியாவிலே பார்க்கின்ற போது 21 விழுக்காடு. இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு அப்பொழுது காமராஜ் அவர்கள் தொடங்கி வைத்தார். இன்றைக்கு ஜி.வி. செல்லும் ஐயா அவர்களும் ஐயாவுடைய தந்தை அவர்களும் அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் தமிழகத்தில் அல்ல, வேலூரிலே இருக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு அந்த நற்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதையெல்லாம் நாம் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இது கேட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது. எந்த மாதிரி வாழ்ந்தாங்க வாழ்க்கை, ஐயா சொன்னா இல்லையா, தோன்றின் புகழுடன் தோன்றுக, அக்தியின் தோன்றிலே தோன்றாமல் குரல் சொன்னார் இல்லைங்களா. அந்த குரல் உள்ள போய் ஆழமா பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளுவர் என்ன பண்ணாரா, கண்ணத்துல பலான்னு நிறைய மாதிரி இருக்குது. தோன்றின் புகழுடன் தோன்றுக, அக்தியின் தோன்றினின் தோன்றாமை நன்று, நீ பிறகாதுறாங்க, நீ ஏன் பிறகுற நீன்றாரு. இதோட ஒரு வார்த்தை கண்ணத்தை சொல்ல முடியுமா? இதை தான், இந்த வார்த்தை தான், இந்த வாழ்க்கை தான், பிறருக்காக வாழ்ந்த மனிதர் தான் காமராஜ் அவர்கள். அந்த காமராஜ் அவர்களுடைய புகழ் ஓங்க வேண்டும். ஆண்டுதோறும் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நமது மக்கள் மனதிலே நிறுத்திக் கொள்வார்கள். காலம் என்னவென்று சொன்னால், சினிமாவை தூக்கி பிடிக்கின்ற காலமாக இருக்கின்ற காரணத்தினாலே இதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. வாய்ப்பு